ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஹவுஸ் ஆன் எல்ம் லேக் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜேம்ஸ் கிளாஸ் டைரக்ஷன்ல பெக்கா ஹிரானி, ஆண்ட்ரூ ஹோலிங்வர்த், ஃபெயி காட்வின் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 136 மினிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி ப்ரூட்டலா சில ரிச்சுவல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லேக் ஹவுஸ்ல நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேக் ஹவுஸ் அன்சோல்டா ரொம்ப நாளாவே இருக்கு. அந்த லேக் ஹவுஸ்க்கு ஒரு கப்பல் அவங்களோட மகளோட அங்க கூடி போறாங்க. அதுக்கப்புறமா சில அமானுஷமான விஷயங்கள் அந்த லேக் ஹவுஸ்ல நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நிறைய கோரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்றீங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஈரி என்விரான்மெண்ட் இந்த படத்துல கிரியேட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெடி கூகர், ஜேசன், ஹவுஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட் மாதிரியான படங்களை ஒரு மிக்சில போட்டு அரைச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படமே. கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். புதுசா அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இந்த படம் முழுக்கவே நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். இந்த படம் முழுக்கவே ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல ஈவென்ட்ஸ் சமம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஹவுஸ் ஆன் எல்ம் லேக் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.